ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜின் SMP எபிசோடு 2. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெதருக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மைண்ட்லாம் பண்ணேன், அது மாதிரி பேஸில் சின்ன அப்கிரேட்ஸ் ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடை வீதியில் வந்து 2 புது ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக நெதருக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த இடத்துல தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இது வந்திருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெலன் ஃபார்மு. ஸோ மெலன் சீன்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகர் கேன் ஃபார்ம் தான் எப்போவும் இருக்கிற மாதிரி தான். ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் வளருது, எதுக்குன்னு தெரில, என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா அப்படி பக்கத்தில் வந்தீங்கன்னா வீட்ஸ் ஃபார்ம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட் தான். என்னடா அப்படின்னா பொட்டேட்டோ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே படிமாரி இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நம்ம இறங்கினோம்னா இதான் நம்ம பொட்டேட்டோ ஃபார்ம். நான் கூட முதல்ல வந்து இந்த மாதிரி சன்ரைஸ்லனா சன்லைட் படாமல் இருந்துச்சுன்னா வளராதுன்னு நினச்சேன். பட் நல்லா தான் வளருது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இடத்த மிச்சப்படுத்துகிற மாதிரி அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து வெளியே வருவோம், வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மெல்டர்ஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து இவ்வளோ பொருட்கள் கிடச்சிச்சு. இதில் வந்து அந்த டைமண்டில் வந்து அந்த 9 இது அவரோட இது, அதுக்கடுத்து வந்து சில பேர் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை தவிர்த்து ஒரு கொஞ்சம் இது நானே மைண்ட் பண்ணது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேப்பிஸ், ரெட் ஸ்டோனு, காப்பரு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மைண்ட் பண்ணது. இப்போ வந்து நான் வந்து பொட்டேட்டோ அதுக்கடுத்து இதை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். எங்கே இருக்குது ஃபுட்டு அந்த இருக்கா. ஸோ இதில் வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தை உங்கள்கிட்ட காமிக்கணும். இது நான் கட்டினது கிடையாது, இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. அதாவது சர்வருக்கே பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் காமிச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன்ல இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று கட்டலான்ட்டு, அந்த இடத்துல போர்ட்டல் கட்டியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் லிங்க் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுபடி எல்லாருக்குமே போர்ட்டல் கட்டி கொடுத்தாங்க. அதில் வந்து நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா புது போர்ட்டல். எஸ், நம்ம வந்து மைண்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ அவங்களே போர்ட்டல் கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே உடனே போக வேண்டாம். நம்ம வந்து இந்த கடை வீதிக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து நெதருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த கடை வீதிகளுக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ் பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்ட்டாக கடைகள் இருக்குது. நம்மளோட கடை அந்த இடத்துல அப்படியே தனி மரமாக நின்றுட்டு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இந்த கடை, நம்ம கடையை பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது என்னது, வெல்கம் டு ஆஷ் ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ இது வந்து பட்டாசு கடையா, ராக்கெட்ஸா? கைஸ் நம்மக்கிட்ட வந்து எலக்ட்ராவே இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த ஃபயர் ஒர்க் நம்மளுக்கு தேவையில்லை கைஸ். ஸோ நம்ம வந்து வந்த வழி தெரியாமல் அப்படியே வந்து வந்த வழியிலே போயிடலாம், அதாவது வந்தது தெரியாமல் போயிடலாம். ஓகே, போயிட்டு வரேன். ஸோ அடுத்த கடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷாப். எஸ், ஃபுட்டு நம்மளுக்கு தேவை. ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா அமர்த்திஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காரு கடையை. ஸோ கடை எப்படி இதாக இருக்குன்னு பாருங்க, கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, என்ன எழுதியிருக்காருன்னா வெல்கம் அண்ணாச்சி டு பேக்கரி. வெல்கம் டு அண்ணாச்சி பேக்கரி. ஓகே 2 ஸ்டேக் ஆஃப் பேக்கரி பொட்டேட்டோஸ் 1 டைமண்ட் சீப். சரி கைஸ், நம்ம வந்து போயிட்டு வரலாம். கைஸ் இது எல்லாத்துலேயுமே யாராச்சும் வாங்கியிருக்காங்களா? பெஸ்ட் 1 டைமண்ட் கைஸ், 2 பேக்கரி பொட்டேட்டோ. நம்மக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை. பாய், நான் அப்புறமா வரேன். ஓகே, நம்ம கடையில் ஏதாச்சும் லாபமாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கடைக்கு வந்தாச்சு. நம்ம கடையில் யாரும் திறந்து போட்டே போயிருக்காங்க. இது மூடிட்டு போகிறதுங்க கைஸ், ஏங்க திறந்துட்டே போகிறீங்க? நினச்ச மாதிரியே போஸ் ஒன்றும் சேல் ஆகலை. பட் போன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் 4 நாளாயன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறீங்க, யாருமே வாங்கலையா? சரி ஓகே, போவோம் நம்ம. ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம போய் நேராக போய் தூங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து போர்ட்டலுக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் காலையில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக போகலாம். இப்போ வந்து போர்ட்டல் வந்து ப்ரொடக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து நம்ம வந்து எதுக்கும் சில பொருட்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து போர்ட்டல் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா நம்ம வந்து போர்ட்டல் வந்து ப்ரொடக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் கேஸ்ட் ஏதாச்சும் அடிச்சிருச்சுன்னா சேஃபான எதுன்னு தான் சொன்னாங்க, இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து இப்படியே நம்ம வந்து டேரெக்டாக போகலாம். போய் எதுவும் முக்கியமான பொருட்கள் எதுவும் இல்லை, அதனால் செத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அயன் போயிருமே தான் பயமாக இருக்குது. பரவாயில்ல, போவோம். My disappointment is immeasurable and my day is ruined. ஸோ கைஸ் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? எனக்கும் தெரியல. ஸோ நைட் ஆயிடுச்சு. நான் வந்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். சரியா கைஸ்? ஸோ கைஸ் நம்ம இப்போ எந்திரிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து
போர்ட்டலில் லிட் பண்ணணும். பிகாஸ் போர்ட்டல் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இருங்க போர்ட்டல் உடஞ்சிருச்சா இல்லைண்ணா போர்ட்டல் உள்ள உடஞ்சிருச்சா இல்லைன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்ம லிட் பண்ணுறது இல்லைன்னு பார்ப்போம். போர்ட்டல் இன்னும் திறந்தாங்க இருக்குது. சரி ஓகே உள்ளே போவோம். ரேண்டமான இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம அந்த போர்ட்டல் உடஞ்சிருச்சு அப்படின்னா வேறு எங்கேயாச்சும் தான். ஓகே வெயிட் எங்கங்க நம்மளோட பொருள்கள்லாம் எங்கங்க? அப்போ நான் எந்த இடத்துல இது யார் போர்ட்டல்? இது வந்து வாத்தியார் பேஸா? இந்த இடத்துல அப்படியே போனோம்னா எல்லாரோட போர்ட்டலும் அப்படியே வந்துருமா? ஓகே அப்படின்னா நம்மளோட பொருள் அப்போ நான் எந்த இடத்துல செத்தேன் எனக்கு ஒரு புரியல. இது என்னோட பொருள் அப்படின்னா அது வாத்தியாரோட பொருள்னு போட்டிருக்கு. அப்போ என்ன இது என்னோட இது. அதுக்கடுத்து டேரெக்டாக வழி போகுது. இந்த இடத்துல லாவா இருக்குது. அப்போ நான் எந்த இடத்துல செத்தேன்? இந்த லாவாவில் விழுந்தேன். இந்த இடத்துல க்ரீப்பர் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஸ்கெல்டன் விழுந்துச்சு. ஸோ ரொம்ப தலை சுற்றுதுங்க எனக்கு. சரி இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்மளோட போர்ட்டல் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஐ திங்க் கிளிச்சில் கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் வந்து இப்போ வெளியே போயிட்டு வந்தேன்ல அதுக்குள்ளால யாரும் வந்து உள்ளே வந்து இதை சரி பண்ணி வச்சிட்டாங்களான்னு தெரில. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு யார்கிட்ட இதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து யாருக்கு? வாத்தியாரோட பேஸாக இது. ஓகே இது அப்புறமா போகலாம். இது யார் போர் இது வச்சுருக்காங்க. இது கிரியேட்டர் மோட்ஸ். இது என்னோடதா? இந்த இடத்துல நம்ம செத்துருக்கோம். ஆமாம் அந்த போர்ட்டல். இது என்னோட பொருட்கள் கிடக்கு பாருங்க. நம்மளோட ஆரோ கிடச்சிருச்சு. ஜம்ப்டு. ஓகே வேறு இந்த பிளாக் எடுத்துக்கும். ஓகே அப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம செத்துருக்கோம். இந்த நம்மளோட பொருட்கள்லாம் இருக்குது. ஓகே கிடச்சிருச்சு. எது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்க நான் மொதல் நாள் செஞ்ச அதே இது செஞ்சது. ஓகே கிடச்சிருச்சு. ஓகே அப்போ ஓகே நெதர் ராக் இருக்குது. ஓகே இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணால் மட்டும் போதும். ஐ மீன் இந்த போர்ட்டலில் லிட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ தான் எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இப்போ நம்ம இந்த போர்ட்டல் இதாகிடுச்சு. நம்மளுடைய போர்ட்டல்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்தோம்ல அது யாரோட போர்ட்டல்? அது போய் பார்ப்போம். இருங்க போகும். இப்போ அது யாரோட பொருள் அப்படின்னா அது ரேண்டமாக இதாகிடுச்சு. ரேண்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாரோட பொருள் ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படின்னா அது யாரோட பொருள்னு தெரியலையே. ஓகே எங்கிட்ட போனோமா? ஓகே எங்கிட்ட போனோம். இந்த சுற்றி எந்த பேர் போடல. எந்த நேம் போர்டுமே இல்லை. அப்படின்னா அது யாரோட பொருள்? ஒருவேளை ஸ்பான் பாயிண்ட்டுக்கு இருக்குமோ? ஐ மீன் அந்த கடை வீதிக்குள்ளே தான் இருக்குமோ? திங்க் கடை வீதின்னு தான் நினைக்கிறேன். எஸ் இது கடை வீதி தான். ஓகே கடை வீதி தான். ஓகே நான் இப்படி கரெக்டாக பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த போர்ட்டலோடு போய் நம்ம போர்ட்டலில் லிட் பண்ணணும். அதான் நம்ம இப்போ பண்ண வேண்டிய வேலை. ஓகே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். இப்போ வந்து நம்ம இப்படி போய் நம்ம போர்ட்டில் வந்து லிட் பண்ணணும். அதே மாதிரி அந்த இடத்த வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு பண்ணணும். ஸோ இந்த வேலையை நம்ம பண்ணணும் இப்போ. ஓகே போயிடலாம். ஓகே எங்கே இருக்குது நம்ம பேசு. ஸோ அப்படின்னா இது வந்து ஸ்பான் இதுக்குள்ளதுன்னு. அப்படின்னா இது எப்படி வரிசையாக போனோம்னா எல்லாரோட பொருள் இருக்கும் போல். ஓகே பிக்லினா ஒன்றும் பண்ண மாட்டான்ல. ஒன்றும் பண்ண மாட்டான். ரைட்டு எதுவும் பண்ண மாட்டான். ரைட் போ இதாக இருக்குது. ஓகே இப்போ க்ரீப்பர் வச்சு தான் லாவா இது பண்ணி இருக்குன்னு. இதுதான் நம்ம பொருளை பண்ணால். இப்போ நம்ம இதுக்குள்ளாடி போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம இதுக்குள்ளாடி போனோம்னா நம்ம பேஸுக்கு தான் போவோமா இல்லை வேறு எதுவும் ரீடாக ஆயிடுவோமான்னு தெரியலையே. சரி பரவாயில்ல போ. ஓகே எந்த இடத்துக்குள்ளே போகிறோம்னு தெரியலையே. ஓகே இது நம்ம வீடு தானா? ஷேடரா அதான் கிளிச்சு. ஓகே கைஸ் ஃபைனலி நம்ம வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். என்னமா சம்பவம் நடந்துருச்சு. ரொம்ப சிரிப்பாக இருக்குது கைஸ். என்னென்னமா நடந்துருச்சு இந்த ஒரு நாளுக்கு. சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கைஸ் இந்த இடத்த வந்து அப்படியே மாற்ற போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற பிளாக்கை வச்சு இந்த இடத்த வந்து அப்படியே ஒரு கிராண்டாக ஒரு எதுவும் நைஸ் லுக்கிங்காக மாற்றணும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும்ல. அதுக்கு தான். ஏன்னா நம்ம வீட்டை வந்து அவ்வளோ ரொம்பலாம் பெருசாக கட்டலை. ஸோ இது போர்ட்லையாச்சும் ஒழுங்காக நல்லா டிஃப்ரெண்ட்டாக மாற்றுவோம். ஸோ அதான் ஃபஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். ஸோ கைஸ் ரெடியாக போகலாமா? நம்ம புதுசாக கட்டின நெதர் போர்ட்டல். புதுசாக கட்டினது கிடையாது, மாடிஃபை பண்ணது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெதர் போர்ட்டல். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். மேலே இன்னும் கட்டல, கீழே மட்டும் தான் இப்போதைக்கு கட்டியிருக்கேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் டேபிள், அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டர் செஸ்ட் வைக்கணும். இந்த சைடு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட இன்வென்ட்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது கட்டிகிட்டு இருக்கும்போது டீப் ஸ்டேட் மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனேன். ஸோ டீப் ஸ்டேட் வந்து என்கிட்ட வேணும்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அந்த டைமில் வந்து ஆஸ்பிரோ வீட்டுக்கு போனேன்னா
ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஹோவை வந்து செஞ்சு என்சாண்ட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அவரோட என்சாண்டிங் டேபிள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணேன். அந்த டைமில் அது பண்ணிக்காச்சு. அதுக்கடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா நூபி ப்ரோ கொடுத்தாரு. இந்த பிக்காக்ஸ் வந்து நான் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன், டீப் ஸ்டேட் மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நூபி ப்ரோ கொடுத்தாரு, யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோன்ற மாதிரி. அதுக்கடுத்து சில பொருட்கள்லாம் வச்சுருப்பேன். பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து நெதருக்கு போகிறீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்தீங்கன்னா பிக்லின் ஏரியா. ஸோ பிக்லின்ஸ் வந்து கோல்டு வேர்ப்பில்லைன்னா நம்மளை வந்து அடிக்க வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிக்லின்ஸ்க்காக வந்து இந்த கோல்டு நான் நிற்காங்க பாருங்கள், அவங்களுக்காக தான். அதே மாதிரி நான் கட்டிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் வந்தாங்க, அவங்கள அடித்து பற்றியாச்சு. ஸோ அவங்கள்ட்ட இருந்தால் அந்த கோல்டு ஸ்வாட்லாம் கிடச்சிது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் இப்படி இந்த இடத்துல வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப பெருசாக போகுது. நான் வந்து நெதருக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சேன். பட் வந்து இந்த போர்க்கிட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கிரியேட்டர் முடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேஸை வந்து இப்போ வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து பிக்லின் வந்திருக்காரு. அந்த பிளாக் மேலே இருக்கான்னு தெரில ப்ரோ. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் போர்ட்டில் பாருங்கள் ப்ரோ. ஓடாதீங்க, பாருங்கள் இங்கே பாருங்கள்.